ரொம்ப கஷ்டமான சூழல்ல இருந்து போராடி மேலே எழுந்து வந்தவங்கள பார்த்தா இரும்பு மனுஷன் அவர் அப்படின்னு பாராட்டி பேசுவாங்க. அப்படி ஒரு உண்மையான இரும்பு மனிதன் தான் ராபர்ட் டவுனி ஜூனியர். அந்த மனுஷன் பார்க்காத உச்சமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. வாழ்க்கையோடைய கடைசி கட்டத்துக்கு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் மீண்டு எழுந்து வந்து ஜெயிச்சவர் தான் ஆர்டிஜேங்கிற ராபர்ட் டவுனி ஜூனியர். ஆனால் அவர் அப்படி ஜெயிச்சதுக்கு காரணம் அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறீங்களா? இல்லை, செல்ஃப்லெஸ் லவ் தான் காரணம். ஒரு காதல் ஒரு மனுஷனை என்னெல்லாம் பண்ணும், எப்படிலாம் உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் ஆர்டிஜே. அயன்மேனுடைய கதைக்கும் ஆர்டிஜேவுடைய கதைக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. Big man in a suit of armor. Take that off. What are you? Genius, billionaire, playboy, philanthropist. The only thing you really fight for is yourself. எப்படி அயன்மேன் எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட, எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு மில்லியனர் பிளேபாயா இருந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய, மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அயன்மேனா வளர்ந்தானோ, அதே மாதிரி தான் எல்லாத்தையும் பற்றி கவலையே படாம எல்லாரும் இவன்லாம் எதுக்கு உயிர் வாழ்றான் அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து இன்னைக்கு என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் பாய்வன் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காரு ஆர்டிஜே. அந்த அளவுக்கு அயன்மேனுக்கும் ஆர்டிஜேவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அயன்மேனுடைய கதையை அப்படியே மனசுல ஏற்றிக்கோங்க. ஆர்டிஜே கதையை இப்போ ஓட்டி பார்ப்போம். எப்படி புல்லரிக்கும்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க. ஆயிரத்தி 1965 வருஷம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி பிறந்தவர் தான் ராபர்ட் டவுனி ஜூனியர். ராபர்ட் டவுனி ஜூனியர் பிறந்தது ஒரு கலை குடும்பத்தில். அப்பாவும் அம்மாவும் ஆக்டர்ஸ் தான். அதுலேயும் அவங்க அப்பா ஒரு ஆக்டரோட சேர்த்து டைரக்டராகவும் இருந்தார். நிறைய படங்களுக்கு கதைகளும் எழுதியிருக்காரு, திரைக்கதை எழுதியிருக்காரு. அப்படி ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே ஓரளவுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர் தான் ராபர்ட் டவுனி ஜூனியர். அவருடைய அப்பா ராபர்ட் டவுனி சீனியருக்கு இண்டஸ்ட்ரியில் நல்ல கான்டாக்ட்ஸுங்கிறது இருந்துச்சு. அந்த கான்டாக்ட்ஸோடு சேர்த்து நிறைய பழக்கங்களும் அவருக்கு இருந்துச்சு. எஸ், ஹீஸ் அ ட்ரக் அடிக்ட். அவர் மட்டும் இல்லை, அவருடைய மனைவி, அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியருடைய அம்மாவும் ஒரு ஆல்கஹால் அடிக்டாக இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே போதை சூழ்ந்த குடும்பத்தில் தான் ராபர்ட் டவுனி ஜூனியருடைய வாழ்க்கைங்கிறதே ஆரம்பமாச்சு. அதனால 6 வயசுலேயே அவர் ட்ரக்குக்கு அறிமுகமாயிட்டார். இத்தனைக்கும் அவருக்கு ட்ரக் அறிமுகப்படுத்தினது யார் தெரியுமா? அவரோட அப்பா தான். வேற ட்ரக் அடிக்ஷன் மட்டும் கிடையாது. ராபர்ட் டவுனி ஜூனியர் ஒரு சின்ன பையன், அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவனை வளர்க்கணும் அப்படிங்கிற புரிதலே இல்லாம தான் ராபர்ட் டவுனி ஜூனியருடைய பேரண்ட்ஸ் அவரை வளர்த்தாங்க. இதை ஒரு சிம்பிளான உதாரணத்தில் புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா 1970 ராபர்ட் டவுனி ஜூனியருடைய அப்பா டைரக்ட் பண்ணி வெளியிட்ட பவுன்ஸ் அப்படிங்கிற படத்துல ஒரு சின்ன ரோல்ல குழந்தை நட்சத்திரமா ராபர்ட் டவுனி ஜூனியரும் நடிச்சார். அப்போ அவருக்கு 5 வயசு. ஆனா அவர் பேசின டயலாக் என்ன தெரியுமா? இதுதான். தான் பேசுறது ஒரு கெட்ட வார்த்தைன்னு தெரியாத அளவுக்கு தான் அந்த சின்ன பையன் அந்த டயலாக்கை பேசி அந்த படத்தில் நடிச்சிருப்பான். I didn't know what the line meant that I was asked to say, which is got any hair on your balls. சின்ன வயசுல இருந்தே போதை பழக்கத்துக்கு அறிமுகமாக இருந்த ஆர்டிஜே தாய்ப்பாலை குடிக்கிற மாதிரி போதை வஸ்துகளை சாப்பிட்டுக்கிட்டே தான் வளர்ந்துகிட்டு இருந்தார். அவங்க அப்பா அம்மாவும் ஆக்டிங் ஃபீல்டில் இருந்ததால இயல்பாகவே அவருக்கும் நடிப்பு மேலே ஆர்வம்ங்கிறது இருந்துகிட்டு இருந்துச்சு. அதனால அவர் ஒரு அடலசன்ட் ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா இனிமே என்னுடைய கரியருங்கிறது சினிமா தான், நடிப்பு தான் அப்படின்னு முடிவு செஞ்சு அதை நோக்கி தன்னுடைய கரியரை அமைச்சுக்க ஆரம்பிச்சாரு ராபர்ட் டவுனி ஜூனியர். ஆரம்பத்தில் ஸ்டேஜ் தியேட்டர்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சார் ஆர்டிஜே. அதுக்கப்புறம் 1984 ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படிங்கிற படத்துல அவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைச்சது. அந்த படத்துல சாரா ஜெசிகா பார்க்கர் அப்படிங்கிறவங்க ஆர்டிஜேவோட கோ ஆர்டிஸ்டா நடிச்சாங்க. அவங்க 2 பேருக்குள்ள காதல் அப்படிங்கிறது மலர்ந்துச்சு. இந்த காதல் தான் ஆர்டிஜேவை மொத்தமா மாத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது பெருசா நிலைக்கல. ஏன்னா அதுக்கு காரணம் ஆர்டிஜே உடைய போதை பழக்கங்கள். எந்த அளவுக்கு ராபர்ட் டவுனி ஜூனியருடைய போதை பழக்கம்ங்கிறது மோசமா இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா அவருடைய கெரியரை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். 1984 முதல் படம் நடிச்சதுக்கு அப்புறமா சாட்டர்டே நைட் லைவ் அப்படிங்கிற ஒரு டெலிவிஷன் ஷோல ஒன் ஆஃப் த ஹோஸ்டாக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ஆர்டிஜேவுக்கு கிடைச்சது. அது கலக்கப்போவது யாருங்கிற மாதிரியான ஒரு காமெடி ஷோ. அதுல ஒன் ஆஃப் த கமெடியன்ஸா ராபர்ட் டவுனி ஜூனியரும் இருந்தார். ஆனா இந்த ஷோல ராபர்ட் டவுனி ஜூனியர் இருந்தது 1 வருஷம் தான். ஏன்னா ராபர்ட் டவுனி ஜூனியரோட சேர்த்து
இந்த ஷோல புதுசா சேர்ந்த அத்தனை கமெடியன்ஸையும் ஒட்டு மொத்தமா வேலையிலிருந்தே தூக்கிட்டாங்க ஒரே வருஷத்துல. ஏன்னா மோசமான ரேட்டிங்கு, இவங்க பண்ற காமெடிலாம் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கிறது ரொம்ப பரவலா வைக்கப்பட்டுச்சு. Spider-Man told me. Wow! God, it's a video camera. How do you guys know? அதுலயும் குறிப்பா த ரோலிங் ஸ்டோன் அப்படிங்கிற பத்திரிகை சாட்டர்டே நைட் லைவ் அப்படிங்கிற டெலிவிஷன் ஷோல புதுசா வந்திருக்கிற கமெடியன்ஸ்ல ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான ஒரு நடிகன், இவெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தானே தெரியலங்கிற அளவுக்கு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சது. இவ்வளவு மோசமான விமர்சனத்துக்கு அப்புறமா தான் ராபர்ட் டவுனி ஜூனியரும் அவரோட சேர்ந்து இருந்த மற்ற பேரும் வேலையிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமாக்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பிச்சாரு ஆர்டிஜே. சினிமா வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஏன்னா அவருடைய அப்பா அம்மா ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு பேர் எடுத்தவங்களா இருந்ததால அவருக்கு ஈஸியாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிது. அடுத்தடுத்து படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு ராபர்ட் டவுனி ஜூனியர். ஜேம்ஸ் ஸ்பேடரோட டஃப், அப்புறம் ஜான் ஹூக்ஸோட வியர்ட் சயின்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில படங்கள்லாம் தொடர்ந்து நடிச்சாரு ராபர்ட் டவுனி ஜூனியர். இந்த படங்களுக்கு அப்புறம் லெஸ் தேன் ஜீரோ அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு பெரிய பணக்கார பையன், ஆனா அவன் ட்ரக் அடிக்டா இருக்கான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சாரு ராபர்ட் டவுனி ஜூனியர். இந்த கதாபாத்திரம் ஆக்சுவலா ஆர்டிஜேவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய கதாபாத்திரமா இருந்துச்சு. ஏன்னா அவரும் ஒரு ட்ரக் அடிக்டா தான் இருந்தார். இந்த படத்துல நடிக்கக்கூடியவங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்ததால இந்த படத்தோட டைரக்டர் தத்ரூபமா வரணும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட் பார்ட்டிஸ்க்குலாம் ஒன்னா அப்பப்போ போங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ராபர்ட் டவுனி ஜூனியர் நைட் லைஃபை பயங்கரமா என்ஜாய் பண்ணார். அது எந்த அளவுக்கு போச்சுன்னா நைட்டு ஃபுல்லா போதை தலைக்கேறி ராபர்ட் டவுனி ஜூனியர் அம்மனமா ரோட்டோரத்துல விழுந்து கிடக்கிற அளவுக்கு போச்சு. நிறைய டைம் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. மறுநாள் காலை படப்பிடிப்புக்கு படக்குழு அவரை போய் பெயில்ல எடுத்துட்டு வந்துதான் படப்பிடிப்பு நடத்துற அளவுக்கு இருந்துச்சு. இந்த படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய போதை அடிக்ஷனுங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆகி லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல அட்மிட் செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அளவுக்கு ராபர்ட் டவுனி ஜூனியர் போனார். ஆனா அதுக்கப்புறம் நிலைமை சரியாச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஒரு பக்கம் இவருடைய ட்ரக் அடிக்ஷனுங்கிறது வளர்ந்துகிட்டு இருந்த அதே சமயத்துல இன்னொரு பக்கம் சினிமாவில் இவருடைய பேருங்கிறது வளர்ந்துட்டு இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்கான்ப்பா இந்த பையன் அப்படின்னு லெஸ் தேன் ஜீரோ படத்தின் மூலமா அவருக்கு அடுத்து பெரிய பெரிய பட்ஜெட் படங்களுடைய வாய்ப்புங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது. அதுலயும் குறிப்பா மெல் கிப்சனோட ஏர் அமெரிக்கா படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அவருக்கு கிடைச்சது. இப்படி பெரிய பெரிய பட வாய்ப்புகள்லாம் அவருக்கு கிடைச்சாலும் அந்த படங்கள் மூலமா நல்ல பேர்லாம், சூப்பரா நடிக்கிறான் பாயவன் அப்படிங்கிற பேர்லாம் அவருக்கு கிடைச்சாலும் இந்த படங்கள்லாம் பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஓடலை. ஒன்று சுத்தமாக லாபம் இல்லாமல் ஓடிட்டு இருந்துச்சு, இல்லைன்னா ரொம்ப குறைஞ்ச லாபம் தான் அதுல இருந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. இதனால ராபர்ட் டவுனி ஜூனியர் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் பெருசா லாபம் இல்லாம தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது அவருக்கான ஃபெயிலியருக்கான முகமா பார்க்கப்பட்டுச்சு. இதோட சேர்த்து அவருடைய ட்ரக் அடிக்ஷனும் அவருடைய பேரை ரொம்ப டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சது. சுத்தமா ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத ஒரு நடிகன், எதை பத்தி கவலைப்படாத ஒரு மனுஷன், இவெல்லாம் எதுக்கு நடிக்க வரான் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களோட பத்திரிகைகள் ராபர்ட் டவுனி ஜூனியரை கிழிச்சு தொங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தொடர்ந்து வைக்கப்பட்ட இந்த மோசமான விமர்சனங்கள், தொடர் தோல்விகள், இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது ஒரு கேரக்டர் மூலமா ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு கிடைச்சது. அந்த கேரக்டர் உலக சினிமாவையே தலைகீழா மாத்தி அமைச்ச கேரக்டர். அந்த கேரக்டர் தான் ராபர்ட் டவுனி ஜூனியருடைய வாழ்க்கையையும் தலைகீழா மாத்தி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை தந்துச்சு. அந்த கேரக்டரோட பேரு அயன்மேன் நினைக்கிறீங்களா? இல்ல, சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளினை பத்தின ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பயோபிக்குங்கிறத ஹாலிவுட்ல எடுக்கிறாங்க. அதுக்கு ராபர்ட் டவுனி ஜூனியரை லீட் ரோல்ல செலக்ட் பண்றாங்க. தன்னை இந்த ரோல்ல செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு உண்மையா இருக்கணும், அவ்வளவு மாபெரும் லெஜண்டை நாம ஸ்கிரீன்ல கரெக்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டெடிகேட்டடா தன்னுடைய முழு உழைப்பையும் போட்டாரு ராபர்ட் டவுனி ஜூனியர். சார்லி சாப்ளினை பத்தி இன்ச்சா படிச்சார், அவரை பத்தின எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணார். அவர் எப்படி இருந்தார், எப்படி பேசுவார் அப்படிங்கிறத பத்தி அவருக்கு ட்ரைனிங் பண்றதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை அவர் நியமிச்சுக்கிட்டார். அது மட்டும் இல்லாம மோஷன் சினிமா மியூசியத்துக்கு போய் சார்லி சாப்ளின் ட்ரம்ப் கேரக்டருக்காக போட்ட ட்ரெஸ்ஸை எப்படியோ கெஞ்சு கூத்தாடி எடுத்து போடுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி போட்டும் பார்த்தார். அப்படி போட்டு பார்த்தப்போ அந்த கோர்ட்டுக்குள்ள கடைசியா மிச்சம் இருந்த ஒரு சிகார் இருந்திருக்கு, சார்லி சாப்ளின் பிடிச்ச சிகார். அந்த சிகாரை எடுத்து இன்னைக்கும் பொக்கிஷமா பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு ராபர்ட் டவுனி ஜூனியர். சார்லி சாப்ளின் கதாபாத்திரத்துல ஆர்டிஜே நடிக்கிறாரா? இதை விட காமெடி எதுவும் இல்லை, இதை விட சார்லி சாப்ளின் அசிங்கப்படுத்துறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா அந்த படம் ஆரம்பிச்ச சமயத்துல எல்லா பத்திரிகைகளும் எழுதினாங்க. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ
சார்லி சாப்ளினா வாழ்ந்து காமிச்சிருக்காரு ஆர்டிஜே. எங்க கண்ணுக்கு முன்னாடி ஆர்டிஜே தெரியல, சார்லி சாப்ளின் தான் தெரியுறாங்க அப்படின்னு எல்லா பத்திரிகைகளும் அவருடைய நடிப்பை கொண்டாடி தள்ளினாங்க. அந்த படத்துல சார்லி சாப்ளினாவே வாழ்ந்து காமிச்ச ஆர்டிஜேவுக்கு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் நாமினேஷன்ங்கிறது கிடைச்சது. ஆனா விருது கிடைக்கல. ஆனா அதுக்கு பதிலா பாஃப்டா விருதுங்கிறது அவருக்கு கிடைச்சது. இந்த திரைப்படத்தின் மூலமா ஆர்டிஜே மறுபடியும் வந்துட்டாரு, சூப்பரா நடிச்சிருக்காரு, கம்பேக் ஆயிட்டாருப்பா, வேற லெவல் பவர் அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சாங்க. எல்லா இடத்துலயுமே அவருக்கான அங்கீகாரம்ங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், லைஃப்ல எல்லா கெட்ட பேரையும் ஒருத்தன் வாங்கிட்டான், அதை சரி பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது அவனுக்கு கிடைச்சது. அதை பயன்படுத்தி அதை சரியும் செஞ்சுட்டான். எல்லாரும் அவனை புகழ்றாங்க. ஆனா அந்த புகழை தக்க வச்சுக்கிறதுக்கு அவனால முடியல. காரணம் போதை. போதை பழக்கம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தும், எவ்வளவு அழிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம். சார்லி சாப்ளினுக்கு அடுத்து தொடர்ந்து நல்ல படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சார் ஆர்டிஜே. ஹார்ட் அண்ட் சோல்ஸ், ஒன்லி யூ மாதிரியான திரைப்படங்கள்லாம் அடுத்தடுத்து வந்துச்சு. ஆனா அவரோட அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, அவர் இங்க அரெஸ்ட் ஆனாரு, அங்க அரெஸ்ட் ஆனாரு அப்படிங்கிற போட்டோ மட்டும் எல்லா பத்திரிகைகள்லையும் அப்பப்போ ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. மனுஷன் அந்த அளவுக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சாரு. என் நேரமோ அவர் கையில போதைங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு. எந்த அளவுக்கு நிலைமை மோசமா ஆரம்பிச்சுன்னா, அவர் அடுத்த படத்துக்கு கமிட் பண்றதுக்கே ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இவரை கமிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற நிலைமை உருவாக ஆரம்பிச்சது. அதாவது இவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பள காசுக்கு ஈக்குவலா இவருக்கான இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்தாங்க. இந்த இன்சூரன்ஸ் என்னன்னா, இவர் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை இவர் ட்ரக் அடிக்டா கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாலோ, இல்லை இவருக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டுட்டாலோ அதுக்கு நஷ்ட ஈடா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்களுக்கு காசு தரும். அதனால இவருக்கு கொடுக்க வேண்டிய காசுங்கிறது அந்த கம்பெனிக்கு மிச்சமாகும். இப்படி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை தான் அவருக்கான சம்பளம்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ். படம் முழுக்க எடுத்துட்டாங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஷூட்டிங்குங்கிறது முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் வந்துருச்சு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து கட்டின காசை வாங்கி அதை சம்பளமாக ஆர்டிஜேவுக்கு கொடுத்தாங்க. இப்படி பல சமயங்களில் பாதி சம்பளம், கால் சம்பளமே இல்லாமலாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஆர்டிஜே. 1995 2001 காலகட்டம் வரைக்கும் அவர் ஏகப்பட்ட ட்ரக் கேசஸில் அரெஸ்ட் ஆகிக்கிட்டே இருந்தார். அவர் அரெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் ஒன்று போதையோட உச்சத்தில் இருப்பார், இல்லைனா எங்கேயாவது அம்மனமாக விழுந்து கிடப்பார், இல்லைனா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாருன்னு தொடர்ந்து அவர் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க போதை தடுப்பு பிரிவினர். இது எல்லாமே கோர்ட்டுக்கு வந்துச்சு. கோர்ட்டில் வச்சு அவருக்கு வார்னிங் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளவு வார்னிங், இவ்வளவு அரெஸ்ட், இவ்வளவு அவமானம் இதெல்லாம் இருந்தும் கூட அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிச்சுக்கிட்டே இருந்தார் ராபர்ட் டவுனி ஜூனியர். இந்த சமயத்தில் தான் அவருடைய முதல் காதலி சாரா ஜெசிகா பார்க்கர் அவரை விட்டு பிரிஞ்சு போனாங்க. உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை, நீ யாருங்கிறத உனக்கே தெரியல, நான் ஏன் உன் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பதிலாக இருந்துச்சு. தொடர்ந்து படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது கிடைக்கல. நடித்த படத்துலையும் பெருசாக சம்பளங்கிறது கிடைக்கல. எப்போ பார்த்தாலும் போலீஸ் அரெஸ்ட்டு, அது போக எங்கே திரும்பினாலும் ப்ரெஸ் அவரை ஃபோட்டோ பிடிச்சி காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக மனசுக்கு பிடிச்ச காதலி இதெல்லாம் சொல்லி விட்டுட்டு போயிட்டான். இவ்வளோத்தையும் பார்த்து இது எல்லாத்துக்கும் காரணம் போதை தானே, அதை விட்டு ஒழிப்போம் அப்படின்னு மனசை திருந்தாமல் புண்பட்ட நெஞ்ச புகைவிட்டு ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போதையை தான் கையில் எடுத்தார் ராபர்ட் டவுனி ஜூனியர். இந்த போதை அடிக்ஷனுங்கிறது அவர் எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருந்துச்சுன்னா, ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரக் அடிக்ஷனில் அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவர் இன்னொரு படத்தில் நடிக்கிறதுக்காக கமிட் ஆகியிருந்தார். என்ன கண்டிஷனில் அவரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, டெய்லி ட்ரக் டெஸ்ட்டுங்கிறத அவர் எடுத்து அவர் தெளிவாக தான் இருக்காரு அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கோர்ட் சொன்ன மாதிரி டெய்லி டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார் ஆர்டிஜே. ஆனால் ஒரு நாள் அவரால் முடியல, அதனால ட்ரக் டெஸ்ட்டே அவர் ஸ்கிப் பண்ணார். ஸ்கிப் பண்ண உடனேயே மறுபடியும் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி விசாரிச்சதுல தொடர்ந்து அவர் ட்ரக் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. அதுக்கு தண்டனையா 3 வருட சிறை தண்டனை அப்படிங்கிறது அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாரு ஆர்டிஜே. 1 வருஷத்துக்கு அப்புறமா நிபந்தனை ஜாமீன்ல அவர் வெளியில வந்தார். அப்படி வெளியில வந்த ஆர்டிஜேவை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்க. அப்படி முயற்சி செஞ்சவங்கள முக்கியமான ஒருத்தர் மெல் கிப்சன். நல்ல டேலண்டடான சின்ன பையன், லைஃப்ல அவன் பெருசா வரணும் அப்படின்னு யோசிச்ச மெல் கிப்சன் தனக்கு வந்த ஒரு கேரக்டரை இல்லை நான் செய்யறதை விட ஆர்டிஜே செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிங்கிங் டிடெக்டிவ் அப்படிங்கிற திரைப்படத்துல ஆர்டிஜேவை கமிட் பண்ண வச்சார். அப்படி கமிட் பண்ணதோட மட்டும் இல்லாம ஆர்டிஜே நடிக்கணும்னா அதுக்கு தேவையான இன்சூரன்ஸ் பணத்தையும் மெல் கிப்சனே கட்டினார். அப்படி பணம் கட்டினதோட மட்டும் இல்லாம தொடர்ந்து ஷூட்டிங்க்கு ஒழுங்கா வராரா,
ட்ரக் எதுவும் எடுக்காமல் இருக்காரா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே படம் ரிலீஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார் மெல் கிப்சன். அந்த படம் வெளியில் வந்ததுக்கப்புறமா ஆர்டிஜே கரியரில் அவருக்கு ஒரு கம்பேக் அப்படிங்கிறது கிடச்சிது. ஆனால் லைஃப்பில் அவருக்கான கம்பேக் எப்போ கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் அவர் நடித்த திரைப்படத்தில் தான். காத்திகா அப்படிங்கிறது தான் அந்த திரைப்படம். காத்திகா படத்தில் நடித்தப்போ அந்த படத்தில் ஒன் ஆஃப் த லைன் ப்ரொடியூசராக வேலை பார்த்துட்டு இருந்த சூசன் லெவினோட ஆர்டிஜேவுக்கு காதல் அப்படிங்கிறது மலர்ந்துச்சு. போதை புதைக்குழியில் கிட்டத்தட்ட முழுசாக மூழ்கி போய் வெறும் ஒரு கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ராபர்ட் டவுனி ஜூனியரை காப்பாற்றுறதுக்கு வந்த தேவதை தான் இந்த சூசன் லெவின். சூசன் லெவினுடைய கபடமற்ற காதலில் கண்மூடித்தனமாக விழுந்தார் ராபர்ட் டவுனி ஜூனியர். அவள் தான் எனக்கான எதிர்காலம், அவள் தான் என்னுடைய உலகம் அப்படின்னு வெளிப்படையாக எல்லாருக்கும் சொன்னார் ராபர்ட் டவுனி ஜூனியர். காத்திகா திரைப்படத்துக்கு அப்புறமா அவர் தொடர்ந்து திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பித்தப்போ அவருக்கு ஏற்கனவே இருந்த அந்த போதை பழக்கங்கிறது அவருக்கு ஆசையை தூண்டுச்சு. ஏன்னா மறுபடியும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் 2-3 வாட்டி போதையை எடுத்துக்க ஆரம்பித்தார் ராபர்ட் டவுனி ஜூனியர். இந்த விஷயம் சூசனுக்கு தெரிய வந்தப்போ ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க. நீ ஒரு முடிவை கண்டிப்பாக எடுத்தாகணும் ராபர்ட் டவுனி ஜூனியர். உன் வாழ்க்கையில் போதை இருக்கணும்னா நான் உன் வாழ்க்கையில் இருக்க முடியாது, நான் உன் வாழ்க்கையில் இருக்கணும்னா போதை உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் போட்டாங்க. சூசனையும் அவங்களுடைய காதலையும் இழக்க விரும்பாத ராபர்ட் டவுனி ஜூனியர் இனிமே என் வாழ்க்கையில் போதை பழக்கம் அப்படிங்கிறதே இருக்காது அப்படிங்கிறதுல தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தார். அப்படி முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து தனக்கான இன்னொரு பெரிய பிரேக் கிடைக்கிறதுக்காக உழைக்க ஆரம்பித்தார். ஆனால் அப்படி ஒரு தீர்க்கமான முடிவு அவர் எடுத்திருந்தாலும் அதை யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. எப்படி தான் சொல்லுவான், ஆனால் திருப்பி அதை தான் செய்வான், இவனை எப்படியா நம்புறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. மற்றவங்க தான் மேலே வச்சிருக்கக்கூடிய இந்த எண்ணத்தை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பிரேக்கை கொடுத்தாகணும். தன்னுடைய கெரியரையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு விடாமல் தேட ஆரம்பித்தார் ராபர்ட் டவுனி ஜூனியர். அவர் தேடிக்கிட்டு இருந்த அந்த திருப்பம்ங்கிறது அவருக்கு ஒரு கேரக்டர் மூலமாக வந்துச்சு. எஸ், அந்த கேரக்டர் தான் அயன்மேன். அயன்மேன் கேரக்டர் அப்படிங்கிறது ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு மட்டும் கடைசி வாய்ப்பாக இல்லை, மார்வலுக்குமே அதுதான் கடைசி வாய்ப்பாக இருந்துச்சு. காமிக்ஸை படங்களாக எடுக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்ச மார்வல் தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும், அது ஜெயிக்கலனா ஃபில்ம் இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடணும் அப்படிங்கிறது தான் மார்வலோட ஸ்டேட்டஸாக இப்போ இருந்தது. அவங்களோட அந்த கடைசி வாய்ப்பாக இருந்தது தான் அயன்மேன். ஒரு பக்கம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நிலைக்கிறதுக்கு மார்வலுக்கு கடைசி வாய்ப்பாக அயன்மேன் இருந்துச்சுன்னா அதே அயன்மேன் தான் ராபர்ட் டவுனி ஜூனியர் தன்னுடைய கரியரில் நிலைச்சு நிற்கிறதுக்கு அவருக்கான கடைசி வாய்ப்பாக இருந்துச்சு. ஆனால் ராபர்ட் டவுனி ஜூனியருடைய கேஸ் ஹிஸ்ட்ரிங்கிறது மார்வலுக்கு நல்லா தெரியும். இந்த ஆளை நம்பி எப்படியா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் இறங்குறது, இந்த படம் நமக்கு கடைசி வாய்ப்பியா, இந்த ஆளை நடிக்க வச்சோன்னா இதுதான் கடைசின்னு ஆகிடும், அதனால் கண்டிப்பாக ஆர்டிஜேவை அயன்மேன் படத்தில் நடிக்க வைக்க முடியாதுன்னு பிடிவாதமாக இருந்தாங்க மார்வல். ஆனால் மார்வலை விட பிடிவாதமாக ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் இந்த படத்தில் நடிக்கணும்னு இருந்தார் இந்த படத்தோட டைரக்டர் ஜான் ஃபேவர். இந்த ஜான் ஃபேவர் யாருன்னா அயன்மேன் படத்தில் டோனி ஸ்டார்க்கோட அசிஸ்டன்ட் கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல, ஹாப்பி கேரக்டரில், அந்த ஹாப்பியாக வந்தவர் தான் இந்த ஜான் ஃபேவரோ. என்னோட டைரக்ஷனில் வரக்கூடிய இந்த படத்தில் நான் விருப்பப்படக்கூடிய ஒரு ஹீரோ தான் நடிக்கணும், அது ராபர்ட் டவுனி ஜூனியராக தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடம் பிடிச்சாரு ஜான் ஃபேவரோ. ஜான் ஃபேவரோவும் ராபர்ட் டவுனி ஜூனியரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஃபோன் காலில் பேசும்போதே இந்த கேரக்டர் என்னோட ரொம்ப ஒத்து போகுது, என்ன மாதிரியே நான் இந்த கேரக்டரை ஃபீல் பண்ணுறேன், இந்த கேரக்டரோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் என்னோட வாழ்க்கையோட ஒத்து போகுது, கண்டிப்பாக இதை நான் பண்ணணும் அப்படின்னு ராபர்ட் டவுனி ஜூனியர் ஜான் ஃபேவரோ கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டார். ஜான் ஃபேவரோ, நான் என்னாலான முயற்சி எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இனிமேல் கம்பெனி தான் முடிவு செய்யணும், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கார். டைரக்டரோட பிடிவாதத்தை பார்த்த மார்வல் நிறுவனம் ஒரு வாட்டி லாஸ்ட் சான்ஸுக்கு ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறமா முடிவு செய்வோம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. அப்படி நடந்த அந்த டெஸ்ட் ஷூட்டில் ராபர்ட் டவுனி ஜூனியர் பண்ண பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறமா இந்த அயன்மேன் படத்தில் ராபர்ட் டவுனி ஜூனியர் நடித்தார்னா பெரிய மிஸ்டேக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது உண்மை கிடையாது. அயன்மேன் படத்தில் ராபர்ட் டவுனி ஜூனியர் நடிக்கலானா தான் அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்கும், அதனால் கண்டிப்பாக அவர் தான் நடிக்கணும் அப்படின்னு மார்வல் நிறுவனம் டிசைட் பண்ணாங்க. The man who literally started all, who had the faith in me. அப்படி முடிவெடுத்து அயன்மேன் திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 2007 தொடங்குச்சு. 2008 உலக சினிமா தியேட்டர்களில் அயன்மேன் ரிலீஸ் ஆனான். The rest is history. இன்னைக்கு வரைக்கும் அயன்மேன் திரைப்படங்களை பார்த்தீங்கன்னாலும் சரி, அவெஞ்சர்ஸ் படங்களை பார்த்தீங்கன்னாலும் சரி, அதில் டோனி ஸ்டார்க்கா நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரை தவிர வேற யாரையுமே யோசிச்சு பார்க்க முடியாது.
அந்த அளவுக்கு தத்ரூபமாக நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக அந்த கேரக்டரை கொண்டு போய் சேர்த்துருப்பார் ராபர்ட் டவுனி ஜூனியர். அவர் அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் அந்த படங்களில் நடித்த மற்ற யாருக்கிட்ட இருந்துமே பார்க்க முடியாது. அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால தான் மார்வெல் அப்படின்னாலே நமக்கு அயன்மேன் தான் முதல்ல ஞாபகம் வரும். அயன்மேன் முதல்ல ஞாபகம் வந்தாலே அது ராபர்ட் டவுனி ஜூனியரை தான் நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் ஆர்டிஜேயோட வாழ்க்கைங்கிறது டாப் கியரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எதை எடுத்தாலும் அவருக்கு சக்ஸஸ்ங்கிறது குவிய ஆரம்பிச்சது. ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் த டாப் மோஸ்ட் ரேட்டட் ஆக்டராக ஆர்டிஜே அதுக்கப்புறம் உருவாயிட்டார். படங்களில் நடிக்கிறதுக்கு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்னு மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நடிகராகவும் உயர்ந்தார் ராபர்ட் டவுனி ஜூனியர். ஆனால் இவ்வளவு பெரிய சக்ஸஸுக்கு காரணம் யாருன்னு அவர் அடிக்கடி கை காட்டுறது யாருன்னா தன்னுடைய மனைவி சூசன் டவுனியா தான். I'd like to thank I'm a veterinarian. I meant wife Susan Downey over there. சூசன் மட்டும் இல்லைனா என்னைக்கோ நான் அட்ரஸ் இல்லாமல் அழிஞ்சு போயிருப்பேன். நான் இன்னைக்கு நிற்கக்கூடிய இடம் சூசனுடைய காதலால் கட்டப்பட்டதுன்னு ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சக்ஸஸ் பற்றி சொல்லும்போது அழுத்தமாக பதிவு செய்வார் ராபர்ட் டவுனி ஜூனியர். அதே சமயத்தில் தன்னுடைய பாஸ்ட்டை பற்றி பேசுறதுக்கு இப்போ அவர் பெருசாக விரும்புகிறதே கிடையாது. இன்றைக்கும் இன்டர்வியூஸில் வந்து அவருடைய ட்ரக் அடிக்ஷனை பற்றி பேசினாங்க அப்படின்னா, நான் இவ்வளவு செஞ்சு அது எல்லாத்தையும் நான் மாற்றிருக்கேன், இது கிடையாதுன்னா நான் வேற ஒருத்தன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன், ஏன் திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவார் ராபர்ட் டவுனி ஜூனியர். மேபி அவரோட பாஸ்ட்டை பற்றி பேசக்கூடிய இந்த வீடியோவை ராபர்ட் டவுனி ஜூனியர் பார்த்தா டிஸ்லைக் பண்ணலாம். ஆனால் இதிலிருந்து நமக்கான இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. ராபர்ட் டவுனி ஜூனியரோடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கிறது நிறைய இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது. அது என்னென்னு அவரே ஒரு முறை சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூவில் இவ்வளவு மோசமாக போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்து அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்து இவ்வளவு பெரிய சக்ஸஸை தொடுறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆனால் அதுக்கு ராபர்ட் டவுனி ஜூனியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படிலாம் கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இன்ஃபேக்ட் போதை பழக்கத்திலிருந்து யார் வேணாலும் ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். ஆனால் போதை பழக்கத்தில் இருந்து வெளியில் வரணும்னு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டம். அந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை நீங்கள் ஏதாவது போதை பழக்கத்தில் அடிமையாக இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரணும்டா அப்படிங்கிற முடிவை மட்டும் கஷ்டப்பட்டு எப்படியாவது எடுத்துருங்க. எடுத்துட்டா லைஃப்பில் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். அப்படி போராடி அந்த முடிவை ரொம்ப தீர்க்கமாக எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒவ்வொருத்தருமே நெஞ்ச நிமித்தி கம்பீரமாக சொல்லலாம், I am Iron Man. சரி, ஓகே பிகி பஸ். ராபர்ட் டவுனி ஜூனியருங்கிற நெஜ அயன்மேனுடைய கதை உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு அதிகமாக போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய பேர் எங்களோட யூடியூப் பக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து எங்களோட வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி எங்கள் வாட்ஸ்அப் சேனலோட லிஸ்ட்டில் நீங்களும் ஆட் ஆகிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.